ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய salary 30K எப்படி நான் சேவ் பண்ணலாம், என்னால் முடியுமா அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் எனக்குமே இருந்துச்சு. எப்படிடா 30,000, ஏன்னா இப்போ ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 to 12K வந்துடுது. இது வந்து 1 month salary தான். ஒய்ஃப் யாரும் ஏர்ன் பண்ணாத சுச்சுவேஷன் இது, ப்ளஸ் கிட்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் இது. ஓகேங்களா? இப்போ நியூலி மேரிடாக இருக்க நாங்கள் 30K தான் எங்களோட salary. ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க்கிங் பண்ணுறாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன்ற சுச்சுவேஷன் இருக்கேன். பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் ரெண்ட்டு ஒரு சென்னை ஏரியா, சம் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 BHK 10K இல்லைனா 12K வரும். இல்லை அது வந்து கொஞ்சம் கம்பெனிக்கு அப்பார்ட்டில் இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு ரெண்ட் பார்த்திங்கன்னா 8 to 9K வந்துடும். மேக்ஸிமம் 8K நான் வைக்கிறேன். மோஸ்ட்டாக சென்னையில் இபி பில் வந்து அவ்வளோவா ரீச் ஆகாது. லைக் வந்து 300, ஏசிலாம் இருந்தால் 300, 400, 500 தான் மினிமமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது வரைக்குமே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எசென்ஷியல்ஸ் எல்லாமே தான் ஆட் ஆகும் மோஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எசென்ஷியலில் ரீசார்ஜ்மே வந்துடும். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு மந்த்லி பிளான் ஒரு 300 to 250 வருதுன்னா 2 பேருக்குமே சேர்த்து 500 வந்துடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா 3 month பிளான் எடுக்கலாம். பட் அது 1 time பேமெண்ட் ஃபார் போத்னா ஆல்மோஸ்ட் 900, 1800 வரும். அது நம்ம ஏதோ ஒரு மந்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் இந்த மந்த்லேயே நீங்கள் எடுத்திங்கன்னா மிஸ்கில் இருந்து இந்த 1000 தூக்கி இங்கே போட்டிங்கன்னா இந்த 3 month ரீசார்ஜ் ஃபார் 2 personக்கு கரெக்டாக கண்டினியூஸாக ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் 2 பேர் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மினிமமாக கிராசரிஸ் 4Kலே முடிச்சுக்கலாம். ஒன்லி கிராசரிஸ். வெஜ்ஜீஸ் வந்து ஒரு 1000 போட்டுக்கிறேன். மினிமம் 1000, மேக்ஸிமமே 1000 தான் ஆகும். ரொம்பலாம் வெஜ்ஜீஸ்க்கு வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான்வெஜ் லவர் அப்படின்றப்போ 2K கூட போட்டுக்கோங்க. இதெல்லாமே நான் ஃப்ரூட்ஸு வெஜ்ஜீஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே மினிமைஸ் பண்ணல. ஏன்னா ஃபுட்டு தான் முக்கியன்றதால அதுக்கு இது பண்ணியாச்சு. ஓகே, பெட்ரோல், ஸ்கூட்டி, இல்லை நாங்கள் கார் வச்சுருக்கோம். கார் பார்த்தீங்கன்னா 1500க்குள்ளே இருக்கும். எங்கேயும் போகலன்னா இந்த இது இல்லை 2 wheelerலேயே நீங்கள் போகிறீங்கன்னா 1500ல நீங்கள் 500 கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன சாட்டர்டே சண்டே அவுட்டிங் போகிறோம், அதை மாதிரி வெளியில் எங்கன்னா போகிறோம்னா ஒரு மிஸ்க்கு மாதிரி வச்சு ஒரு 1500 நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபை போட்டிருப்பாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. இது வந்து எக்ஸப்ஷனல் தான், யாருக்கு அது தேவைன்றதை வச்சு போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து மிஸ்க்கு வந்து 1000 போட்டு வச்சிடறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட 20,000 வந்து எல்லாமே செலவுலேயே நம்மளுக்கு போயிடுது. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, 10K இருக்கும். ஏன்னா இது வந்து கிட்ஸ் யாரும் இல்லை, நியூலி மேரிடு, ரெண்ட் ஹவுஸ் எல்லாமே கணக்கு பண்ணுறப்ப நம்மளுக்கு 10,000 கையில் இருக்குன்றப்போ 10,000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றது தான் பற்றிய பிளான். ஓகேங்களா? ஒரு 30Kல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றப்ப முடியும். இப்போ பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டில் இது நல்லா ரீசெண்டில் ட்ரெண்டிங், ப்ளஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறது, இல்லை லாஸில் இருக்கிறத கூட நீங்கள் 5Kல போட்டு வாங்கி வச்சுருங்க. மந்த்லி உங்களுக்கு அந்த இன்கம் வர நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். 5Kன்றப்ப அது ஒரு தனி சேவிங்காக போயிடும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி கோல்டு ETFல லைக் 2K கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 7K ஒரு சேவிங்ஸ் மாதிரி போயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக போடுற ஹெல்த் இன்சூரன்ஸு. இப்போ மோஸ்ட்டாக வந்து 20+, 30+ல இருக்கவங்களுக்கு எல்லாமே இன்சூரன்ஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ரீமியம் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60+ இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அது ஹையராக காமிப்பாங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு 2K கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சே ஆகணும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு 500, 600 செலவாகுதுன்றப்ப நம்ம எங்கேயுமே இது பண்ணலன்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஆகுதோ ஆகலையோ 2K கண்டிப்பாக எடுத்து வச்சிருங்க. உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டு 1 month யூஸ் ஆகல 2Kன்றத போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஆர் சம் அதர் திங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கோல்டு சீட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் யூஸ்டு, பட் இட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், ஸோ வி ஹேவ் டு கீப் இட். ஓகே, இதுதான் 30Kல இருக்க பட்ஜெட் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட செலவையும் நான் 30Kக்குள்ளே பண்ணிடுறேன், இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன்ற ஒரு குட் ஐடியா என்னோட பாலிசி வச்சு நான் எடுத்துருக்கேன். ஓகே கைஸ், நீங்களும் உங்களோட சேலரியை பிளான் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நியூ ஐடியாஸோட வில் பேக்.